நம்ம பார்க்க போறது தாராபலன். நட்சத்திர தாராபலன் அடிப்படையில உங்க ஜாதகத்துல இருக்கிற உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்த நீங்க இயக்குனால், அத எப்படி இயக்குறது அப்படிங்கிறது, அந்த உணவ நீங்க சாப்பிடுறது, தானம் பண்றது, இல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த தாராபலன் குறியீட நீங்க பயன்படுத்துறது, இப்படியெல்லாம் நீங்க அத செய்யும்போது அந்த நட்சத்திரம் இயங்கும் அப்படிங்கிறது தான். அப்ப உங்க நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் அப்படின்னா, அந்த 2வது நட்சத்திரத்த இயக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் வலிமையா இருக்கும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை குறிக்கிறது. குடும்பத்தையும் செழிப்பாக்கும். குடும்பத்துல நன்மை நடக்கும். பேச்சுல தெளிவு இருக்கும். ஒரு ஞானம் கிடைக்கும். செழிப்பா இருப்பீங்க. முக லட்சணம் இருக்கும். இதெல்லாம் 2வது நட்சத்திரத்தை குறிக்கிறது. இந்த 2வது நட்சத்திரம் தாராபலன் அடிப்படையில அது புதனோட தாராபலன் காரகத்துவத்துல வரும். அதனால உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கா, யோகமா இருக்கா, அந்த லக்னத்துக்கு யோகமா, அந்த ராசிக்கு யோகமா, தசை நடக்குதா அப்படிலாம் பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல 2வது நட்சத்திரம் அதிக பாகையில இருக்கா, இல்ல புஷ்கரத்துல இருக்கா, இல்ல கர்ணநாதரின் காரகத்துவத்துல இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்து பலன் எடுக்கலாம். அதனால 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல வலிமையா இருந்தா அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்தின் தாராபலன் அடிப்படை நல்லா இருக்கோ அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதே 4வது நட்சத்திரத்தை நீங்க உங்க நட்சத்திரத்துல இருந்து 4வது நட்சத்திரத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, அது 4வது நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். அப்ப 4வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? கடவுளோட அருள் கிடைக்கும். குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வண்டி வாகன யோகம்லாம் கிடைக்கும். சமுதாய அந்தஸ்து கிடைக்கும். இப்படி 4வது நட்சத்திரத்தை இயக்கும் போது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்க 4வது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். பட் உங்க ஜாதகத்துல குரு வலிமையா இருக்கா, யோகமா இருக்கா, யோகியா இருக்கா, அந்த லக்னத்துக்கு ராசிக்கு யோகமா இருக்கா, இல்ல புஷ்கரத்துல இருக்கா, அதிக பாகையில இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பயன்படுத்தும் போது வெற்றி மேல வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு 6வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரங்கிறது சந்திரனோட தாராபலன் அடிப்படையில வர்றது. சந்திரன்னா யாரு? தாய். ஒரு தாய் போய் ஒரு குழந்தைக்கு நன்மை தான் நினைப்பாங்க. அதுதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதனாலதான் 6வது நட்சத்திரத்தை கடவுளோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். தாயும் கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கான உணவை சாப்பிடும் போது, அந்த நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு கடவுளோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது. கடவுளோட அருள் கிடைச்சிட்டா வேற என்னங்க வேணும்? அதாங்க தாய் அன்பு அப்படிங்கிறது. தாய் நினைச்சாலே அது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் நல்லா இருக்கணும், அல்ல அதிக பாகையில இருக்கணும், இல்ல புஷ்கரத்துல இருக்கணும். சந்திரன் தாய் கிரகமான சந்திரனோட நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும், திக்பலம் இருக்கும். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு தாயோட ஆசீர்வாதம், கடவுளோட அருள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கான உணவு, அதுக்கான குறியீடு, அதுக்கான கோயில், அதுக்கான உணவு, இது மாதிரி எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 8வது நட்சத்திரம் அப்படிங்கும்போது அது சுக்கிரனோட நட்சத்திரம். எதுவுமே எளிமையா கிடைக்கிறதுக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே எளிமையா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால 8வது நட்சத்திரம் சுக்கிரன்னா எதிராளியை தன்வசப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப 8வது நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்க நட்சத்திரத்துல இருந்து எண்ணி அது 8வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதோ அந்த நட்சத்திரத்தின் உணவை சாப்பிடுறது, அந்த நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு போறது, அந்த நட்சத்திரத்துக்கான சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றது, அந்த நட்சத்திரத்தினுடைய கிழமைகளை பயன்படுத்துறது, இப்படி எது பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு எதிராளியை தன்வசப்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு ஒருத்தரோட கருத்து வேறுபாடு மோதல் வருது, உங்களுக்கு 8வது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் உணவை அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அந்த எதிராளியை தன்வசப்படுத்திக்குவீங்க. அந்த விஷயம் எளிமையா உங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கிறது தான். அதுல நம்ம என்ன கூடுதலா பாக்குறோம் அப்படின்னா, ஜாதகத்துக்கு ஜாதகம் ஏன் வித்தியாசப்படும்னா, அதிக பாகையில இருந்தா அந்த கிரகம் உங்களை ஜெயிக்க வச்சிரும். இதே புஷ்கரத்துல இருந்தா அந்த கிரகம் உங்களை வாழ வச்சிரும். இதே கருணநாதரா இருந்தா உங்களை காப்பாத்துவார். அந்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜாதகத்துல உள்ளது. 9வது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும்னா அது பரம மைத்திரம்னு அர்த்தம். அதான் செவ்வாயோட தாராபலன்ல வரும். செவ்வாய்னா ரெண்டுமே இருக்கும். ஒண்ணு வந்து ரொம்ப ஆசையா பாசமா கட்டி பிடிச்சி பேசுவோம், இன்னொன்னு சண்டையும் போடுவோம். அதுதான் 9வது நட்சத்திரம். இது பரம மைத்திர நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரம் முருகனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். சொத்து, நிலம், இடம், பூமி, வண்டி, வாகனம்லாம் கிடைக்கும். உள்ளார்ந்த அன்பு இருக்கும். அதே டைம்ல ஆவேசமும் இருக்கும். இதெல்லாம் இந்த பரம மைத்திரத்தை நம்மள ஒருத்தரை பார்த்தா ரொம்ப பிடிக்குது இல்ல, ரொம்ப பிடிச்சி பேசுறோம்ல, ஒரு சில பேர் தான் வேண்டாம் வெறுப்பா போறோம்ல, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறோம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறோம் இல்லையா, அது 9வது நட்சத்திரம் பரம மைத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தும் போது அந்த இதை உணர்வீங்க அப்படிங்கிறது தான்.
அப்ப இதுல என்ன வித்தியாசம் தெரியும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஃபேவரபிளா இருக்கும். நான் இப்ப சொல்றது 2வது நட்சத்திரத்துல 4ல, 6ல, 8ல, 9ல 13வது நட்சத்திரம்னா பதவி உயர்வு. அப்ப 13வது நட்சத்திரம் போது பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுனா அது பொருள்லயும் இருக்கலாம், அருள்லயும் இருக்கலாம். மனைவியானா, கணவரானா, தாயானா, பாட்டி ஆனாலும் பதவி உயர்வு தான். அதெல்லாம் அருள்ல வர்றது. ஒரு கம்பெனில ப்ரொமோஷன் ஆனா அது வந்து பொருள்ல வர்றது. அப்ப உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கணும், எது வேணுங்கிறத 13வது நட்சத்திரத்தை இயக்கி சிறப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம், ஆஞ்சநேயர் வந்து மூல நட்சத்திரம், அவர் நட்சத்திரத்துக்கு ஒரு 13வது நட்சத்திரம். அப்ப 13வது நட்சத்திரம் அவர் கேட்காமலேயே அவருக்கு இயல்பா எவ்வளவு நல்ல விஷயங்கள் ராமருக்கு ஆஞ்சநேயர் பண்ணார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை, இயல்பாவே எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் 13வது நட்சத்திரங்கிறது ஒரு கணவரோ இல்ல மனைவியோ அமைஞ்சா அதை விட கொடுத்து வச்சவங்க வேற ஒன்றும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ராமர் புனர்பூச நட்சத்திரம், சீதை மக நட்சத்திரம், அவங்க நட்சத்திரம் 4வது நட்சத்திரமா வர்றாங்க. 4வது நட்சத்திரம்னா சந்தோஷம். அப்ப ராமருக்கு சீத்தை எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்கிறது உலக அறிந்தது. அது மாதிரி அவங்க நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம்லாம் வரும்போது அது கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதே 19வது நட்சத்திரமா வருது. 19னா பிராப்தம். ஒரு விஷயம் அதுவாவே நடந்தா அதுக்கு பேரு பிராப்தம்னு அர்த்தம். அப்ப சில விஷயங்கள் அதுவாவே இயற்கையாவே நடக்கும். அப்ப உங்க 19வது நட்சத்திரம் உங்க ஜாதகத்துல எண்ணி வந்து இங்க பார்த்து அதுக்கான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இயல்பாவே நடக்கும். ஒரு தாய் ஒரு மகன் கிடைக்கிறது ஒரு தாய்க்கு பிராப்தம், இயற்கையா நடக்கிற விஷயம். அப்ப அதெல்லாம் வந்து பிராப்தம். நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போனா பிராப்தம், நல்ல அரசு வேலைக்கு போனா பிராப்தம். அது ஒரு விஷயம் அதுவா நடந்து நம்ம அடுத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு என்னப்பா பிராப்தமாங்களே, அந்த பிராப்தம் சொல்றதுதான் 19வது நட்சத்திரம். அந்த 19 நட்சத்திரத்துக்கான உணவை கோயில இயற்கையாவே அதுக்கு என்ன வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாவே 19வது நட்சத்திரம் அவங்க ஜாதகத்துல புஷ்கரத்துல இருக்கு, இல்ல ஹை டிகிரில இருக்கு, இல்ல இந்த லக்னத்துக்கு ராசியா யோகமா இருக்குது, யோகியா இருக்காரு அப்படின்னா இயற்கையாவே உங்களுக்கு நடக்கும். ஆனா இதை நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறதுதான். 20வது நட்சத்திரம், 20னா தொழிலை மேன்மை பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். உலகத்துல தொழில், அந்த தொழிலுக்குள்ள 20வது நட்சத்திரத்தை அந்த ஜாதகத்துல வலிமையா இருக்கும் அப்படின்னா அது சிறப்பாக இயல்பாவே நடந்துரும். அப்ப அதுல பலகீனமா இருக்குதுன்னா நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான். உடம்புல என்ன விட்டமின்ஸ் குறையுதோ, நமக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இதை உணவு மூலியமா, கோயில் மூலியமா, குறியீடு மூலியமா, எண்கள் மூலியமாலாம் இதை நம்ம பயன்படுத்தி வெற்றி காணலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 24வது நட்சத்திரம் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு அர்த்தம். அது நோயா இருக்கலாம், எந்த பிரச்சனையா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனைக்கு தீர்வு. 24வது நட்சத்திரம் பாம்பன் ஐயா வந்து அவர் வந்து பூராட நட்சத்திரம், அவருக்கு 24வது நட்சத்திரம் விசாகம். விசாகம்னா திருச்செந்தூர் முருகர். அவருக்கு காலில் அடிபட்டப்ப அவரு மயூர வாகனத்துல காட்சி கொடுத்தாரு. திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிதான் அவருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டார். அதனால அவங்க நட்சத்திரத்துக்கு பர்டிகுலர் ஒரு பர்சனோட நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த உணவை தாராளமா எடுத்துக்கலாம், அந்த உணவை தானமா கொடுக்கலாம். ஏன்னா உணவுக்கு உடனடியாக ரியாக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம நல்ல விஷயத்த சாப்பிட்டோம்னா எப்படி எனர்ஜி கிடைக்குதோ, நெகட்டிவா ஒரு பாய்சனான விஷயம், ஒரு ஃபுட் பாய்சனை சாப்பிட்டா எப்படி பாதிப்பு இருக்குது இல்லை, அதே மாதிரி உணவு எடுக்கும் போது அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கடவுளோட அருள் வாங்கிக்கலாம். உங்க நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தை உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே அவங்க பெரிய தீர்வா கிடைப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இப்ப 2வது உங்களை அறியாமலே உங்க 2வது நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு 27வது நட்சத்திரக்காரங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 27வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம்னா வணங்குமலை நட்சத்திரம், வாழ்க்கையில உயர்வுன்னு அர்த்தம். அவங்கள வணங்குனீங்கன்னா நீங்க வாழ்க்கையில உயரலாம்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணர் வந்து ரோகிணி நட்சத்திரம், அவருக்கு 27வது நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகைனா மயில், அவர் பாருங்க கிருஷ்ணர் மயில் தோகையை வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது அது சிறப்பு. ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 27வது நட்சத்திரம் ரேவதி. அப்ப ரேவதி நட்சத்திரம்னா பாதம்னு அர்த்தம். அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பெருமாளோட பாதத்தை வழிபாடு பண்ணும்போது, உடல் ஊனமுற்ற வயசானவங்களுக்கு செப்பல் தானம் பண்ணும்போது, பாத பூஜை பண்ணும்போது, கொத்தமல்லி, டீ, இழந்த பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த பலன் கிடைக்கும். அப்படின்னா அந்த என்ன பலன், அவங்களுக்கு வந்து முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது தான். அதனால வணங்குமலை நட்சத்திரம் வாழ்க்கையில உயர்றது, அதை வணங்குனா அவங்க வாழ்க்கையில உயர்ந்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்க ஜாதகத்துல இந்த 2, 4, 6, 8, 13, 19, 20, 24, 27வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை இயக்குனா நீங்க முன்னுக்கு வருவீங்கிறது தான். இந்த நட்சத்திரத்திலேயே எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, எந்த கிரகம் புஷ்கரத்துல இருக்கு, எந்த கிரகம் ஹை டிகிரியில இருக்கு, எந்த கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு, அதுல உங்களுக்கு யோகமா இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு 9 நட்சத்திரத்திலேயே நீங்க எடுத்து எது பெஸ்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்க செய்யலாம். அது ஒண்ணு, ஒரு தரமான பரிகாரம். இன்னொன்னு, எது வேணுமோ அதையும் செயல்படுத்திக்கிறது. பலகீனமா இருந்தா கூட அதை தான் சில நேரத்துல பயன்படுத்த வேண்டியது இருக்கும்.
அப்புறம் உங்களுக்கு எது பொருளாதாரத்தை மேன்மை பண்ணி கொடுக்குங்கிற ஒரு நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுல வெற்றி காணலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திருச்சிக்கு எப்படி போகணுங்கிறது கூகுள் மேப்ல தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் சிக்னல் கிடைக்குதா, டிராஃபிக் இருக்கான்னு பாக்குறதெல்லாம் அது போற சூழலை பொறுத்தது. அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2, 4, 6, 8, 13, 19, 20, 24 நட்சத்திரம்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த நட்சத்திரத்திலேயே எது அதிக பாகையில இருக்கு, புஷ்கரத்துல இருக்கு, அது யோகமா இருக்கா, ஹை டிகிரியில இருக்கா, திக்பலத்துல இருக்கா, இல்ல மூல திரிகோண வீட்டுல இருக்கா, ஆட்சியா உச்சமா இருக்கலாம் பார்த்துட்டு அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்தும் போது வெற்றியாளராக மாறுவீங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். எங்க அஸ்ட்ரோ டிவியில இதை பார்த்து நீங்க மேலும் பலன் பெறணும். எங்க குபேரனோட அஸ்ட்ரோ டிவியில பார்த்து நீங்க இன்னும் மேலும் பலன் பெறணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.